நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெடரலிசம் இது வந்து இந்த ஸ்டேட் அட்டானமிக்கே ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. இப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டேர்ம் அரசியல் சாசனம் எவ்வளவு கொடுக்குது? 5 இயர்ஸ். எவ்ரி எலெக்டட் பாடி இன் இந்தியா வில் ஹேவ் அ 5-year term. இந்த 5-year term இவங்க வந்து ட்ரங்கேட், இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்ல, சில மாநிலங்களோட எலெக்டட் கவர்மெண்டோட டென்யூர் வந்து ட்ரங்கேட் ஆகும். இப்போ ஒரே எலெக்ஷனை கொண்டு வர்றதுக்காக 2 வருஷம் ஒரு எலெக்ஷன், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 3 வருஷம் தான் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 வருஷத்தோட அந்த எலெக்ஷன் அதோட வந்து டேர்ம் வந்து முடியுது. அதே மாதிரி சில உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 5 வருஷத்துக்கு எலெக்ட் ஆகி வந்திருக்கிற அந்த அரசாங்கம் 7 வருஷம் வரைக்கும் ஒரே ஒன்னா தேர்தல் நடத்தணுங்கிறதுக்காக அதோட டென்யூரை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இத வந்து அரசியல் சாசனத்தோட அந்த பேசிக் டெனட்னு சொல்றோம் இல்லையா, பேசிக் ஃபவுண்டேஷன், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதுல கை வைக்காத இந்த மாற்றத்தை அவங்களால கொண்டு வரவே முடியாது.